friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம இன்னைக்கு ஹிந்தி ரிலிஜியஸ் எக்ஸாம்ல சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பொறுத்துகன்னு சொல்லிட்டு யங்யம், அத்தியாயனம், தானம், தபஸ்னு கொடுத்திருக்காங்க. யக்ஞம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா தியாகத்தை தான் சொல்லுவோம். அத்தியாயனம் அப்படிங்கிறது வந்து படிப்பு, தானம் அப்படின்னா அர்ப்பணிப்பு, தபஸ் அப்படிங்கிறது வந்து தவம். அடுத்த क्वेश्चन, தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா சிவன். சிவபெருமானதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த क्वेश्चन பாருங்க, பொருளும் தர்மம் கொடுத்திருக்கு. அதாவது பொருள் சார்ந்த நல்வாழ்வு, இன்பம், அறம், முடிவு, இதனுடைய பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொருள் சார்ந்த நல்வாழ்வுன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மோட்சத்தை சொல்லுவோம். இன்பம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அர்த்தம். அறம் அப்படின்னா காமம். முடிவு அப்படின்னா நிறைவு. ஒன் செகண்ட் சொல்லி பார்த்துக்கோங்க. பொருள் சார்ந்த நல்வாழ்வு மோட்சம், இன்பம் அப்படின்னா அர்த்தம், அறம் அப்படின்னா காமம், முடிவு அப்படின்னா நிறைவு. 26வது क्वेश्चन பாருங்க, சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வேந்த அரசன் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு பொற்கூரை வேந்த அரசன் யாருன்னு கேட்டா பராந்தக சோழன் அப்படிங்கிறவரு. அடுத்த क्वेश्चन, அஸ்வமேத யாகத்தை நடத்த வேண்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. அஸ்வமேக யாகத்தை நடத்த வேண்டியவர் வந்து சத்திரியர். சத்திரியர், அஸ்வமேதம் சத்திரியர், மறக்காதீங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, ஒவ்வொன்றுக்கும், அதாவது நம்ம நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு படிச்சிருப்போம். அதுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. தேஜஸ், அப்பு, பிருத்திவி, ஆகாசம் அப்படிங்கிறது. தேஜஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா நெருப்புவை சொல்லுவோம். அப்பு அப்படிங்கிறது நீரை சொல்லுவோம். பிருத்திவி அப்படிங்கிறது பூமியை சொல்வோம். ஆகாசம் அப்படிங்கிறது வெளி. தேஜஸ் அப்படின்னா நெருப்பு, அப்பு அப்படின்னா நீர், பிருத்திவி அப்படின்னா பூமி, ஆகாசம் அப்படின்னா வெளி. 29வது क्वेश्चन பாருங்க, அன்னம், பிராணம், விஞ்ஞானம், ஆனந்தம் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா உடலை சொல்லுவோம். பிராணம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா உயிரை சொல்லுவோம். விஞ்ஞானம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா அறிவை சொல்லுவோம். ஆனந்தம் அப்படின்னா இன்பம். அன்னம்னா உடல், பிராணம்னா உயிர், விஞ்ஞானம்னா அறிவு, ஆனந்தம்னா இன்பம். 30வது क्वेश्चन பாருங்க, வேதங்கள் இப்படி அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதங்களுடைய இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படிச்சோம்ல மறை, சுருதி அப்படின்னு ரெண்டெண்ணா படிச்சோம். தெய்வீக கருத்துக்களை மறைஞ்சிருக்கிறனால அதுக்கு மறை அப்படின்னும், மற்றவங்க கிட்ட கேட்டு படிக்கக்கூடிய நூல், அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சுருதி அப்படின்னு சொல்லி படிச்சோம். 31வது क्वेश्चन பாருங்க, வேதாந்த சூத்திரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. பாதராயணர். பாதராயணர் தான் வேதாந்த சூத்திரத்துடைய ஆசிரியர். 32வது क्वेश्चन பாருங்க, ஜாக்கிரதம், ஸ்வப்னம், சுகப்தி, துரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாக்கிரதம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா விழிப்பு நிலையை தான் ஜாக்கிரதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வப்னம் எதை சொல்லுவோம் அப்படின்னா கனவு நிலையில இருக்கிறத ஸ்வப்னம் அப்படின்னு சொல்லுவோம். சுகப்தின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய நிலை வந்து சுகப்தி. துரியம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா எப்பொழுதும் விழித்திருக்கின்ற உயர்ந்த உணர்வை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா துரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜாக்கிரதம் அப்படின்னா விழிப்பு நிலை, ஸ்வப்னம் அப்படின்னா கனவு, சுகப்தி அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம், துரியம் அப்படின்னா எப்பொழுதும் விழித்திருக்கின்ற உயர்ந்த உணர்வு. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.